ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் உயிர் தப்பிய பிரபல பாகிஸ்தான் தீவிரவாதிகள் அரசு தரப்பிலிருந்து 14 கோடி ரூபாய் நிவாரணம் கிடைக்க இருப்பது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இந்தியாவின் தாக்குதலால் தனது குடும்ப உறுப்பினர்கள் மரணித்த நிலையில் அவருக்கு இழப்பீடு கிடைக்க இருக்கிறது. பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை மேற்கொண்டது இந்தியா. கடந்த 7ஆம் தேதி நள்ளிரவு நடத்திய துல்லிய தாக்குதலில் 100க்கும் மேற்பட்ட பாகிஸ்தான் தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாகவும் அறிவிப்பு வெளியானது. பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி தர இந்தியா தயாராகி வருகிறது என்ற செய்தி வந்தாலும் அந்த தாக்குதல் எங்கு, யாருக்கு குறி என்பதெல்லாம் ரகசியமாகவே இருந்தது. இந்த நிலையில்தான் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் இருக்கும் 9 தீவிரவாத முகாம்கள் குறிவைக்கப்பட்டன. வெற்றிகரமாக நடந்தேறிய தாக்குதலில் தீவிரவாதிகள் கொன்றொழிக்கப்பட்டனர். 9 இலக்குகளில் பாகிஸ்தானின் பகவல்பூரில் இருந்த ஜெய்ஷ்-இ-முகமது தீவிரவாத இயக்கத்தின் தலைமையிடமும் ஒன்றாக இருந்தது. இந்த இயக்கத்தின் தலைவராக இருக்கும் பிரபல தீவிரவாதி மசூத் அசாரை கொல்லவே குறிவைக்கப்பட்டது. 1999ஆம் ஆண்டு விமான கடத்தலின் மூலம் இந்திய சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட தீவிரவாதி மசூத் அசார் சர்வதேச அளவில் தேடப்படும் பயங்கரவாதியாக இருக்கிறார். அவரது தீவிரவாத இயக்கமான ஜெய்ஷ்-இ-முகமதும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் நாடாளுமன்ற வளாகத்தில் நடந்த தீவிரவாத தாக்குதல் புல்வாமா தாக்குதலில் முக்கிய குற்றவாளியாக இருப்பதால் அவரை களையெடுக்க வேண்டும் என்பது இந்திய ராணுவத்தின் திட்டமாக இருந்தது. எனினும் தாக்குதலின் போது அவர் வேறு இடத்தில் பதுங்கி இருந்ததால் தலைமையிடத்தில் இருந்தவர்கள் கொல்லப்பட்டனர். மசூத் அசார் பிழைத்தாலும் அவர் குடும்ப உறுப்பினர்கள் 14 பேர் மரணித்ததாக தகவல் வெளியானது. இதனை அவரும் உறுதிப்படுத்தியிருந்தார். இந்த நிலையில்தான் இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையால் உயிரிழந்தவர்களுக்கு தலா 1 கோடி ரூபாய் நிவாரண தொகையை அறிவித்திருக்கிறது பாகிஸ்தான் அரசு. மேலும் இந்திய ராணுவத்தின் தாக்குதலில் சேதமடைந்த குடியிருப்புகளையும் பாகிஸ்தான் அரசே கட்டித்தர முன் வந்துள்ளது. அதன்படி இறந்தவர்களுக்கான நிவாரணம் அவர்களின் வாரிசுகளையே சேரும். இந்த வரிசையில் மசூத் அசாரின் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் என 14 பேர் மரணித்ததால் அவருக்கு 14 கோடி ரூபாய் நிவாரணம் கிடைக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. ஐநா மன்றத்தால் 2019ஆம் ஆண்டில் சர்வதேச தீவிரவாதி என்று அறிவிக்கப்பட்ட மசூத் அசாருக்கு 14 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட இருப்பது பேசுபொருளாக மாறியிருக்கிறது.